இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து குழம்பு வேணுமோ, எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மிக்சியை கழுவிட்டு இன்னும் இருக்கிற மிச்ச தண்ணியை அதில் நான் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா சரியாக இருக்கும். ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்க வேண்டியது தாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதில். அதனால் இந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவி நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், தேங்காய் இருக்குது, கேரட் வந்து சீவி வச்சுருக்கேன், கேரட் வந்து துருவிட்டுருக்கேங்க. கேரட் பொரியலுக்கு வந்து கேரட் வந்து துருவிட்டுருக்கேன். இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ண உடனே நம்ம வந்து போட்டுட்டு எல்லாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடலாம்.